Hi friends, welcome to tutorjobs.com. CorelDRAW X5 ல photo paint யூஸ் பண்ணி எப்படி fire and text effect கொடுத்து கிரியேட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு first of all நான் என்ன பண்றேன் அப்படினா CorelDRAW சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கிறேன். நியூ ஒரு ஃபைலை ஓபன் பண்ணனும். இதுக்காக ஃபைல் மெனுல போய்ட்டு நியூ அப்படிங்கற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். நேம்ல வேணுங்க நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படினா fire and text effect சொல்லி கொடுத்துக்கிறேன். fire and text அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கிறது A4 அப்படிங்கற சைஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கான ஓரியன்டேஷன் பாத்தீங்க அப்ப நமக்கு லேண்ட்ஸ்கேப் சொல்லி கொடுத்திருக்கேன். அதே போல இதுக்கான பிரைமரி கலர் மோட் RGB சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து ஓகே கொடுத்தா நம்ம கொடுத்த பேஜ் செட்டப்புக்கு ஒரு பேஜ் பாத்தீங்க அப்பனா இன்சர்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்பனா நீங்க வேணுங்கிற டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். சோ இதுக்கான டெக்ஸ்ட் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூல்ல கிளிக் பண்ணிட்டு இதுக்கான ஷார்ட்கட் கீ F8 பேஜ்ல கிளிக் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. இங்க நான் என்ன பண்றேன் tutorjobs அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். TUTOR ஸ்பேஸ் JOES tutorjobs னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபார்மட் பாத்தீங்க அப்படினா டைம்ஸ் நியூ ரோம் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இங்க நான் 130 அப்படிங்கற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். 130 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் போல்டா கொடுத்துக்கிறேன். இந்த பேஜோட சென்டர் வரதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா அரேஞ்ச் மெனுல போய்ட்டு அங்க பாத்தீங்க அப்படினா அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படினு இருக்கும். அலைன் டிஸ்ட்ரிபியூட்ல போய்ட்டு சென்டர் டு பேஜ் இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்ட்ல நம்ம P அப்படிங்கற சிம்பிள் கொடுத்தா சென்டர் ஆஃப் தி பேஜ்க்கு வந்துரும். நம்ம சென்டர் ஆஃப் தி பேஜ்க்கு பாத்தீங்க அப்படினா வச்சுக்கிறேன். நம்ம இதுக்கான அவுட்லைன் கலர் கொடுத்து இன்சர்ட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இதுக்கான அவுட்லைன் பாத்தீங்க அப்படினா நான் 1 பிட்க்கு நான் கொடுத்துக்கிறேன். இங்க 1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் பாத்தீங்க அப்படினா 1 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். சேம் Black கலர்லயே கொடுத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இது கொடுத்ததுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு நான் சென்டர் ஆஃப் தி பேஜ் கொடுத்துக்கோங்க. அகைன் இதே டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சோ டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா எடிட் மெனுல போய்ட்டு டூப்ளிகேட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+D இது கொடுத்தா கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் தள்ளி வரும். இல்ல எனக்கு இருக்கிற இடத்துலயே பாத்தீங்க அப்படினா டூப்ளிகேட் வரணும் அப்படினா கீபோர்ட்ல பிளஸ் சிம்பலை பிரஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு டூப்ளிகேட் ஒன்னு ஓபன் ஆகும். சோ செலக்ட் பண்ணிருக்கேன். இத செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா ரெக்டாங்கிள் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் சூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல ஓவராலா பாத்தீங்க அப்படினா ஒரு ரெக்டாங்கிள் அதல கொடுத்து டிரா பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பாத்தீங்க அப்படினா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான கலர் ஃபில் கலர் பாத்தீங்க அப்படினா இது நான் கொடுக்கல. அதே போல இதுக்கான அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணி வச்சிட்டு நம்ம டிரா பண்ண இந்த டெக்ஸ்ட் பிளஸ் பாத்தீங்க அப்படினா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா பிட்மேப்ல போய்ட்டு பிட்மேப் அப்படிங்கற மெனுல கன்வர்ட் டு பிட்மேப் அப்படினு இருக்கும். இது கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். கன்வர்ட் டு பிட்மேப் சொல்லிட்டு ரெசல்யூஷன் ஹையா வரணும். சோ 300 டாட் per inch சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல நமக்கு கலர் மோட் பாத்தீங்க அப்படினா இதல கிளிக் பண்ணிட்டு இங்க CMYK கலர் நான் கொடுத்துக்கிறேன். அகைன் இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்க அப்ப நமக்கு டிரான்ஸ்பரண்டா வரணும். சோ பேக்ரவுண்ட் பார் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்பனா கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கிறேன். இது நமக்கு ஒரு பிட்மேப்பா கன்வர்ட் ஆயிடும். இத கன்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஷேப் சரிங்க இந்த டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணதுக்கு இல்லீங்களா இந்த டெக்ஸ்ட்க்கு நமக்கு அவுட்லைன் மட்டுமே கொடுத்து ஃபில் பண்ணிக்க போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா டெக்ஸ்ட்க்கான அவுட்லைன் மட்டும் வரணும். ஃபில் கலர் வர கூடாது. சோ ஃபில் கலர் ரிமூவ் பண்றதுக்காக இங்க பாருங்க சைடுல நமக்கு இங்க இருக்கு இல்லீங்களா இங்க போய்ட்டு என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணா நமக்கு என்ன ஆகும் நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணா அப்பனா ஃபில் கலர் நமக்கு ரிமூவ் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணா நமக்கு ஃபில் கலர் ரிமூவோட வெறும் அவுட்லைன் மட்டுமே வரும். சோ இத செலக்ட் பண்ணிக்கிறேன். இத செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அவுட்லைன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிட்மேப்ல கன்வர்ட் டு பிட்மேப் கொடுத்துக்கோங்க. CMYK கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன். இது ஒரு பிட்மேப்பா நமக்கு கன்வர்ட் ஆயிடும். இது பிட்மேப்பா கன்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிட்மேப்ஸ்ல போய்ட்டு இந்த மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பிட்மேப் அப்படினு சொல்லி கொடுத்தோம் அப்ப நமக்கு கோரல் போட்டோ பெயிண்ட் ஓபன் ஆகும். அந்த போட்டோ பெயிண்ட்ல போய்ட்டு நமக்கு என்ன பண்ணனும் ஃபயர் எஃபெக்ட் பாத்தீங்க அப்பனா கொண்டு வர போறோம். நம்ம கோரல் போட்டோ பெயிண்ட் ஓபன் ஆயிருச்சு. இதோட ஜூம் பாத்தீங்க அப்பனா கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க இது கொடுத்ததுக்கு மேல நமக்கு அந்த ஃபயர் வர மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். சோ இதுக்காக நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஃபயர் வர மாதிரி செட் பண்றதுக்காக இங்க டூல்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இங்க ஃபில் டூல் இருக்குங்களா ஃபில் டூல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில் டூல்ல இங்க இமேஜ் ஸ்ப்ரேயர் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ பாத்தீங்க அப்படினா கீபோர்ட்ல I அப்படிங்கற சிம்பல் கொடுத்தோம் அப்படினா அந்த லெட்டரை பிரஸ் பண்ணா நமக்கு இமேஜ் ஸ்ப்ரேயர் டூல் நமக்கு ஓபன் ஆகும். இத கொடுத்துட்டு
நமக்கு இதுக்கான ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு எது வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபயர் மாதிரி வரதுக்காக இங்கே ஃபயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல ஃபயர் வேணுமோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஃபயர் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நான் ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா வர வரமோ கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்குள்ளே வர மாதிரி இந்த இதில் கொடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் இப்போ ஃபயர் வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கொடுத்தாச்சு இல்லையா, நான் ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ ஃபைண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுமான்னு சொல்லி கேட்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். நம்ம சேவ் பண்ணுறது நமக்கு என்ன கோர்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண இது கொடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நம்ம பிளாக்காக நம்ம கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணால் கூட கொடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் பி அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்து நான் சென்டராக கொண்டு வந்துடுறேன். அதே போல் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்து சென்டராக கொண்டு வரேன். சென்டராக கொண்டு வந்துட்டு இதுக்கிட்ட உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபயர் ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்க அப்புறம் டெக்ஸ்ட் மேலே இந்த அவுட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே வர மாதிரியே கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டாக அதில் செட் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்துறவங்க பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட் மேலே ஃபயர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபயர் அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் நம்ம கலர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள் டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்புறம் இதுக்கான கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கான கலர் பார்த்திங்க அப்புறம் லைட் க்ரே கலர் மாதிரி நான் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்புறம் ஷேப் நமக்கு மூவ் ஆகணும். இதுக்காக அரேஞ்ச் மெனுவில் போயிட்டு ஆர்டரில் டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன அந்த பேஜோட பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரல் ட்ரா X5ல் ஃபோட்டோ பெயிண்ட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மேலே ஃபயர் எப்படி கொண்டு வரணும் ஒரு எஃபெக்ட் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjosh.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.